மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை விற்பனை செய்ய தடை விதித்தார்கள். மதுபானம், போதை ஏற்றும் அனைத்து பொருட்களும், செத்தவை, முறையாக அறுக்கப்படாமல் தானாக செத்த விலங்குகள், பன்றி, அதன் இறைச்சி, கொழுப்பு உட்பட அனைத்தும், உருவ சிலைகள், வணக்கத்திற்காகவோ அல்லது அலங்காரத்திற்காகவோ உருவாக்கப்படும் சிலைகள். செத்த விலங்கின் இறைச்சியை உண்ணக்கூடாது என்பது மக்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதன் கொழுப்பை மற்ற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. குறிப்பாக கப்பல்களின் பலகைகள் துருப்பிடிக்காமல் இருக்க பூசுவது, தோல் பொருட்களை பதப்படுத்தவும் மெருகேற்றவும் பயன்படுத்துவது, விளக்கெரிக்க எண்ணெயாக பயன்படுத்துவது, இவை அனைத்தும் உண்ணும் பயன்பாடு அல்லாதவை என்பதால் மக்கள் இது குறிப்பு கேட்டனர். கூடாது, அது ஹராம். நபிகளார் அது ஹராம் என்று கூறியதற்கு அறிஞர்கள் 2 விதமான விளக்கங்களை அளிக்கிறார்கள். விற்பனை செய்வது ஹராம், அந்த கொழுப்பை பயன்படுத்தி வியாபாரம் செய்வது அல்லது அதன் மூலம் லாபம் ஈட்டுவது தடை செய்யப்பட்டது. பயன்படுத்துவது ஹராம், ஒரு பொருள் ஹராம் என அறிவிக்கப்பட்டுவிட்டால் அதன் மூலம் எவ்வித பயனும் அடையக்கூடாது என்பது ஒரு கருத்து. இருப்பினும் பெரும்பாலான அறிஞர்கள் இது விற்பனை செய்வதையே குறிக்கிறது என்கின்றனர். யூதர்கள். இந்த ஹதீஸின் மிக முக்கியமான பகுதி யூதர்களை பற்றிய எச்சரிக்கையாகும். அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்பை உண்ண தடை செய்திருந்தான். ஆனால் அவர்கள் நேரடியான தடையை தவிர்க்க ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். கொழுப்பை அப்படியே உண்ணாமல் அதை உருக்கினார்கள். உருக்கிய பின் அது எண்ணெய் போல மாறியதும் அதை விற்றார்கள். அந்த விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை, கிரயத்தை அனுபவித்தார்கள். ஒரு விஷயம் ஹராம் விலக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டால் அதன் வடிவத்தை மாற்றியோ அல்லது மறைமுகமான வழிகளிலோ அதை லாபமாக்க முயல்வது இறைவனின் கோபத்திற்கு உள்ளாக்கும் செயலாகும். தடையை தகர்க்கும் இத்தகைய குறுக்கு வழிகள், ஹீலா, கூடாது என்பதே இதன் அடிப்படை செய்தியாகும். நூல் புகாரி 2236